ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஜூலை 6 அண்ட் 7 இந்த 2 நாட்கள்லையும் சார் 4 ஆடியோக்களை வந்து நோட்டீஸ் போர்டில் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆடியோக்களில் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து சார் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 6 சார் கொடுத்த ஆடியோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த அப்டேஷனுமே கிடையாது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம நோட்டீஸ் போர்டில் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. இங்கே நம்ம வேலை தொடர்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அட்மின் டீம் அதோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குது. சனிக்கிழமை ஆடியோ வரும் அப்படின்னு நம்ம வெல்கம் லாகின் பேஜில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம். அந்த காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ஆடியோவை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதை நினச்சி யாருமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஜூலை 6 வந்து சார் கொடுத்த அந்த ஆடியோவுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். அதை தொடர்ந்து அடுத்த நாள் காலையிலேயே சார் வந்து அதாவது ஜூலை 7th வந்து 2 ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆடியோவில் சார் என்ன சொல்ல வர்றாங்க பார்த்திங்க அப்படின்னா, நோட்டீஸ் போர்டில் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அப்டேஷனே இல்லை அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே குரூப்பில் மட்டும் தனியாக நிறைய மெசேஜ் வந்து சாருக்கு வந்து வந்திருக்கு. அந்த மெசேஜில் குறிப்பிட்ட ஒரு விஷயந்தான் வந்து திரும்ப திரும்ப வந்து போயிட்டே இருக்குது. அது சம்மந்தமாக ஒரு ஆடியோ போடணும்னு நினச்சி தான் சார் இந்த ஆடியோ போட்டிருக்காங்க. இந்த ஆடியோவில் என்ன இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சாரை பார்த்து மாற்றி மாற்றி எதுக்கு பேசுகிறீங்க, ஸ்டாண்டர்டாக ஒரு தகவலை வந்து கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிறது தான் பல பேரோட கேள்வியாக இருக்குது. பேங்க்கில் ஆர்பிஐ மூலமாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. ப்ரைவேட் லிமிட்டடாக நம்ம கம்பெனி மாறணும் அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டோம். பிளானில் சில சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணி அப்ரூவல் லெட்டர் வாங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்ரூவல் லெட்டர் வாங்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான எல்லா வேலைகளையும் இப்போது முடிகிற ஸ்டேஜில் இன்னொரு பிரச்சனை புதுசாக வந்திருக்கு. பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அதற்கான வேலைப்பாடுகளையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஆர்பிஐக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. ஆஃபீஸர் சொல்லக்கூடிய டேட்டை தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களால் இந்த தாமதம் ஏற்படலை அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவுக்கு பிரச்சனை அப்படின்னா அது நம்மளுக்கும் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில நபர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எஸ்பிஓவை பற்றி நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நோட்டீஸ் போர்டில் வெளிப்படையாக சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு செயல்படணும். இது ஜூலை 7 சார் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆடியோவுடைய எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து செகண்ட் ஆடியோவில் கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் சார் வந்து ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் சைபர் கிரைம் கிட்ட போய் சீக்கிரமாக வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு தோதுவாக ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இஓடபிள்யூனா வேறு, சைபர் கிரைம்னா வேறு. சைபர் கிரைம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் தான் செய்ய முடியுமே தவிர கோரிக்கை வைக்க முடியாது. நம்ம கேஸ் தொடர்பாக இஓடபிள்யூ தான் வேலைங்களை செஞ்சிட்ருக்கு. அவங்கக்கிட்ட ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் செய்கிற ஆப்ஷனே கிடையாது. மெயில் தான் அனுப்பலாம். ஆனால் அந்த மெயிலுக்கு பதில் வருமா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான். காத்திருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்குள்ள ஆப்ஷன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். எஸ்பிஓ ஜாபில் 3 விதமான கேட்டகரி இருக்குது. யார் யாருக்கு எந்த கேட்டகரி அப்படிங்கிறத நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். முடியலை அப்படின்னா வேறு ஒரு வழியை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சூஸ் செய்யத்தான் போகிறோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நியூ ஜாயினிங் இனி வரக்கூடிய எஸ்பிஓவில் 99% கிடையவே கிடையாது.
எஸ்பிஓ தெரிஞ்சவங்க மட்டும் இனி வேலையில் இருந்தால் போதும். எஸ்பிஓ பற்றி தெரியாதவங்கள ஃபில்டர் செஞ்சு வெளியேற்ற போகிறோம். ஆன்லைன் சம்மந்தமாக அனைத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். டெய்லி டாஸ்க் வந்து 3 கேட்டகரியாக இருக்குது. அதில் எக்ஸ்ட்ரா 2 கேட்டகரியும் இருக்குது. என்ன கேட்டகரி என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல் பிளான் டீட்டெயில்ஸ் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்றில் வேலை செஞ்சவங்க இன்னொரு கேட்டகரியில் கண்டிப்பாக வேலை செய்ய முடியாது. எஸ்பிஓ தொடங்கி 1 வருஷத்துக்குள்ள எல்லாருமே ஒரு தொழிலாளி அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே பிஸ்னஸ் மேன், அதாவது நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து வளர போகிறோம். டாஸ்க்கு கொடுத்தா அதை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு திறமை இருந்தால் மட்டும்தான் வேலையில் நம்ம தொடர முடியும். இல்லை அப்படின்னா ஃபில்ட்ரு செஞ்சு வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கண்டிஷன். மற்ற கம்பெனி நம்மளை நம்புகிற அளவுக்கு இங்கே இருக்கிற நபர்களுடைய அறிவுத்திறன் இருக்கணும். நிறைய கம்பெனிகள் நமக்கு ஆஃபர்ஸ் தர தயாராக இருக்குது. நாம் அவங்களுக்கு சேல்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ரூல். இன் ஃபியூச்சர் அனௌன்ஸ்மெண்ட் வழங்கும்போது அந்த ஆஃபர்ஸ் கொடுத்த எல்லாருமே வந்து நம்ம கூட சேர்ந்து பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லா கம்பெனிக்கிட்டேயும் சார் வந்து ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஒரு பதில் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓ மட்டுமல்லாமல் எஸ்பிஓ மெம்பர்ஸும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எஸ்பிஓவுடைய நோக்கம். இனி வரக்கூடிய எஸ்பிஓவில் வரக்கூடிய பிளானில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்காது. தொடர்ந்து நம்ம ஒரே வேலையை தான் செஞ்சிட்ருக்க போகிறோம். போஸ்ட் போடுறது, வீடியோ போடுறது, ஆர்டிக்கல் ரீடிங், இப்படி எல்லாமே எஸ்பிஓ மெம்பர்ஸ் தெரிஞ்ச விஷயந்தான். இதை எல்லாத்தையும் தான் இனி வரக்கூடிய நம்ம எஸ்பிஓவில் நம்ம செய்ய போகிறோம். எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சேரலாம், ஆனால் இதுவும் இருக்கும் அதில். அதனால் அவங்களுடைய வேலையை யாருடைய துணையும் இல்லாமையே செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படியே தெரியாட்டாலும் ஓல்டு மெம்பர்ஸ் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை வந்து நீங்கள் செய்யலாம். 6 மாதம் நம்ம ட்ரைனிங் பீரியடில் தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். அதில் நம்மளுடைய திறமையை பொறுத்து தான் நமக்கு வேலையும் நிலைக்க போகுது. திறமையை பொறுத்து தான் சம்பளமும் அமைய போகுது. குரூப் கொடுக்கறதன் மூலமாக சம்பளம் வராது. திறமை இருந்தால் மாதம் ₹1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இன்ட்ரோ போனஸ் கொடுக்க முயற்சிகள் வந்து கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். இதை பற்றி அந்த பிளான் டீட்டெயில்ஸில் சார் வந்து பேசியிருக்காங்க அண்ட் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டு ஆடியோவை குரூப்பில் யாராவது ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக அந்த நபர் வந்து குரூப்பில் இருந்து வெளியேற்றப்படணும் அப்படிங்கிறது சாரோட ஒரு வாக்கு. அதாவது சார் வந்து சொல்லிட்டாங்க, யாராவது குரூப்பில் நோட்டீஸ் போர்டு ஆடியோவை ஷேர் பண்ணால் உடனே தூக்கிடுங்க அப்படின்ட்டாங்க. நோட்டீஸ் போர்டில் எல்லா கேள்விக்குமே பதில் இருக்குது. அப்படி இருந்தும் அது சம்மந்தமாக யாராவது குரூப்பில் கேள்வி கேட்டால் அவங்களையும் குரூப்பில் இருந்து தூக்கிடுங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இப்படிப்பட்ட நபர்கள் எஸ்பிஓவுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரீஃபண்ட் வாங்குறதுக்காக. அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் இது மாதிரியான கேள்விகளை கேட்டு மற்றவங்கள குழப்புறாங்க. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ பல கோணத்தில் மாறப்போகுது. எஸ்பிஓவில் வேலையில் தொடரக்கூடிய தேவையானவங்க மட்டும்தான் அதில் இருக்க போகிறாங்க. மீதி இருக்கிற எல்லாரையும் வெளியேற்ற போகிறாங்க. அதுக்கப்புறமா அதில் சேட்டிங் ஆப்ஷன் ஓப்பனில் வைக்கப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாதவங்க எஸ்பிஓவுக்கு தேவையில்லை அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஜூலை 6 and 7 அங்கே கொடுத்த 4 ஆடியோக்களுடைய முழுமையான விளக்கம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.